நம்ம எல்லாரும் லூக்கா எழுதும் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் செல்வோம். சில பேர் கேட்குறாங்க, இன்னும் முடியலையா? லூக்கா 15 முடியலையா? தோண்ட தோண்ட பொக்கிஷம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் பல பொக்கிஷங்களை நாம் இதிலிருந்து நம்ம பார்க்க போகின்றோம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் ஒரு தனிப்பட்ட மனிதனை மட்டுமல்ல, எப்படி ஒரு புதிய சமுதாயத்தை எப்படி கர்த்தர் உருவாக்குகிறார் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் எப்படி உறவுகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறார் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். 1-3 வசனங்களை சேர்ந்து படிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாவிகளும் ஆயக்காரரும் வசனத்தை கேட்கும்படி இந்த இடத்துல பார்க்குறோம். நெருங்கி வருகிறார்கள், கிட்ட வருகிறார்கள். அதனாலேயே பார்த்திங்கன்னா பரிசேயர்கள் வந்து இயேசுவின் மேலே கோபம் கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பரிசேயர்களுடைய கூட்டத்துக்கு இவங்க போகிறது கிடையாது. ஆனால் இயேசுடைய கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கும்பல். எங்கேயெல்லாம் கூட்டம் அலையும் போதுதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டீ கடை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்குது, சரியாக ஓடு இல்லை, பக்கத்தில் இன்னொருத்தர் டீ கடை வைக்கிறான், அங்கே கும்பல் நிறையா போகுதுன்னா இங்கே ஏற்கனவே ஒரு டீ கடை ஆரம்பித்தவனுக்கு ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக டென்ஷன் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த பரிசேயர்கள் அவங்க பக்கம் யாருமே போகிறதில்லை பாருங்கள். அதனால் இயேசுவின் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் போகிறதுனால பார்த்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறார்கள். வந்து அந்த நாட்களில் இந்த இடத்துல பார்க்குறோம், ஆயக்காரர்கள் என்று கூட போடப்பட்டிருக்குது. ஆயக்காரர் பாவிகள். இந்த ஆயக்காரர்கள் யார் என்றால் வேறு யாரும் கிடையாது. இவங்க வந்து யூதன் அல்லாதவர்கள் கிடையாது, இவர்கள் யூதர்கள் தான். இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆயக்காரர்கள் யூதர்கள். சொல்லப்போனால் இந்த யூதர்கள் ரோமர்களுக்காக வேலை செய்கிறவர்கள். ஆகவே பரிசேயர்கள் என்ன பார்த்தாங்கன்னா, இவங்க வந்து ரோமர்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களையும் இந்த பாவி லிஸ்ட்டை தான் வைக்க ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் அவங்களும் சொந்தக்காரங்க தான், சொந்த இனம்தான், சொல்கிற பங்காளி அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க ரோமர்களுக்கு வேலை செய்கிறதுனால பரிசேயர்கள் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களையும் பாவி என்று தான் அழைக்க ஆரம்பித்தாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வேறு மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் இந்த பரிசேயர்கள்லாம் ஆயக்காரர்களை பார்த்தெல்லாம் கேட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அந்த மக்களை வந்து அப்படி பார்க்கல. அதாவது இந்த பரிசேயர்கள் பாவிகளையும் ஆயக்காரரையும் பார்த்தது போல் இயேசு பார்க்கல. இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கம் கூட பார்த்திங்கன்னா அவங்கள கண்டம் பண்ணும்படி, அவங்கள வந்து குற்றம் சாட்டும்படிகளாம் இல்லை. அவருடைய பிரசங்கம் எப்போதுமே கிருபை நிறைந்ததாக இருந்தது. ஆகவே தான் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்க ஓடி வருகிறார்கள். சிலருடைய பிரசவம்லாம் பார்க்கக்கூடிய ஹார்ஷாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் வேகம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் எப்போதுமே ஒரு கிருபை நிறைந்ததா, ஒரு இரக்கம் நிறைந்ததா, மனதிற்கும் நிறைந்ததா, இவர்கிட்ட பேசுவதிலேயே ஒரு நம்பிக்கை உண்டாகுது. வாழ்க்கை இருக்குது. சில பேர் பேசும்போது நமக்குள்ள நம்பிக்கை வரும் பாருங்கள். சில பேர் பேசுகிறது பார்த்தா நம்பிக்கையே உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த பாவிகள் இயேசு கிறிஸ்துடைய பிரசவத்தை கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகுது, தைரியம் உண்டாகுது. உடைந்து போன வாழ்க்கை, நொறுங்கி போன ஒரு வாழ்க்கை, பாவம் நுழைந்து அவர்கள் வாழ்க்கை நாசமாக்கின ஒரு வாழ்க்கையெல்லாம் சீர்படுத்தப்படுகிறதை இவர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. வந்து ஆமென். ஆகதான் இவங்க பரிசேயர்கள் சொல்கிறதை கேட்க போகாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்க வருகிறார்கள். ஏன் வராங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய செய்தியிலே நம்பிக்கை ஊட்டப்பட்டதான வார்த்தைகள் இருந்தது. முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் முறுமுறுக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக தான் இயேசு 3 ஓமைகளுமே சொல்வதை நம்ம இதில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், பரிசேயர்களின் ஆவிக்குரிய கூட்டத்தில் பாவிகளுக்கு இடம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் பாவிகளுக்கும் இடம் இருக்கிறது. ஆமென். பாவிகள் என்றாலே உள்ளே விடுறது கிடையாது, வெளியே போன்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட்டத்தில் அப்படி கிடையாது. ஏனென்றால் அவர்களும் தேவனால் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். என்னன்னா வாழ்க்கையில் தவறி போய் பாவம் செய்து வாழ்க்கை இப்போ சுக்குநூறாக மாறிடுச்சு. ஆனால் தேவன் அவர்களை வந்து தூரத்தல்ல,
அவர்கள் மீது கரிசை உள்ளவராகவே இருந்தார். மனதுருகினார், இரக்கம் காண்பித்தார். எப்படியாவது அவங்க வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று தான் பார்த்தார். இன்றைக்கு நம்ம கூட அப்படி தான். பாவம் செஞ்சாங்கன்னா தூரம் தள்ளுறது கிடையாது. பாருங்கள், எப்படியாவது அவங்க வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தேடி வந்தால் அதே போல் நாமும் அப்படிப்பட்ட மக்களை தேடி போவதில் தப்பு கிடையாது. பைபிளில் போடப்படுற வியாதிஸ்தருக்கு தான் மருத்துவர் தேவைப்படுகின்றது. அப்படி தான் பாவிகளுக்கு தான் இரட்சகர் தேவை. இரட்சகர் யாருக்கு தேவை? ஒரு நல்லவனுக்கு தேவை கிடையாது. இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? உலகமே மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய விருப்பமாக இருக்குது. இதை ஒரு சிலர் மாறினா மட்டும் பத்தாது. அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவர்களுடைய ஒரு தப்பான ஒரு காரியம் என்னென்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துடைய மனநிலை இந்த உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருக்குது. அதே போல் தான் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடைய சித்தமும் எண்ணமும் விருப்பமும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எப்படி தேவன் விரும்புகிறாரோ அதே போல் தான் நீங்களும் நானும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆகவே சபை என்று சொல்லக்கூடியது வெறும் பரிசேயர்களின் கூட்டமாக இருந்து விடக்கூடாது. சபை என்று சொல்லக்கூடியது பாவிகளையும் கவரக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். ஆமாம், பாவியை ஒருத்தர் வந்து புதுசாக திடீர்னு பாவத்தில் இருந்து அவங்க எதாவது வந்தாங்கன்னா அடுத்த வாரமும் வரணும்னு தோணணும் அவங்களுக்கு. இங்கே பேசுகிற பேச்சை கேட்டு அடுத்த ஐயோ ஏன் தான் வந்தோம் சாமின்ற மாதிரி போயிடக்கூடாது. அடுத்த வாரம் போகலாம், அடுத்த வாரம் என்ன சொல்ல வராங்க, அடுத்த வாரம் என்ன கேட்கலாம், அடுத்த வாரம் தேவனுடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய கிருபை என்ன, அவருடைய தயவு என்ன என்பதை கேட்பதற்காகவே மக்கள் பாவிகளை வந்து ஒரு கவரக்கூடிய ஒரு இடமாக தான் சபை இருக்க வேண்டும். நீ அநேக நேரத்தில் சபை அப்படி இல்லாமல் போயிடுது. ஆகவே பாவிகள்லாம் பாருங்கள் உள்ளே வரமானன்றாங்க. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய கூட்டம் ஆவிக்குரிய கூட்டத்தில் பாவிகளுக்கு அங்கு ஒரு இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல பார்க்குறோம், தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதுதான் வேத சத்தியம். இந்த மகனின் மூலமாக, எந்த மகனின் மூலமாக? இந்த இளையகுமாரனின் மூலமாக இந்த குடும்பமே உடைந்து போனது. குடும்பம் உடைந்தது மட்டுமல்ல, அதனால் சமுதாயம் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டது. வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான குடும்பம். ஏன்னா இந்த சம்பவத்தில் படிக்கும்போது இந்த குடும்பத்தை பார்க்கும்போது 3 காணாமல் போனதை பற்றி பேசுகிறாரு. 3வது சம்பவம் பார்த்திங்கன்னா காணாமல் போன மகனை பற்றி பேசிட்டு வராரு. ஆனால் அவங்க அப்பா விசாரிக்கிற விசாரணை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு குடும்பம் மாதிரிலாம் தெரில, ஒரு நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த இளையவனுக்குள்ளே சின்னவனுக்குள்ளே எப்படி பாவம் நுழைந்து விட்டது என்பதுதான் ஒரு பெரிய ஒரு துக்கத்துக்குரிய ஒரு காரியம். இவன் என்ன நினச்சான், சின்ன பையன் என்ன நினச்சான், இளையவன் என்ன நினச்சான்னா அப்பா தான் என் சந்தோஷத்துக்கு எதிரி என்று நினைத்து கொண்டிருந்தான். இன்றைய கூட கிறிஸ்தவத்தில் பாருங்கள், ஒரு நம்ம நல்வாழ்வுக்கு கர்த்தர் எப்போதும் எதிரியாக இருக்கிறான்னு மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் மக்கள் செழிப்பு பாருங்கள், இன்றைக்கெல்லாம் பாருங்கள், யாரை யூடியூப்பில் பார்த்தாலும் பாருங்கள், செழிப்பு தப்பு, செழிப்பின் உபதேசம் தப்பு, செழிப்பை போதிக்கிறவங்க தப்பு, இதெல்லாம் ஒரு கள்ள உபதேசன்றாங்க. பாருங்கள், இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு விதத்தில் கடவுள் வந்து நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பலை என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிரியமானவனு உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இரு. தேவன் எப்படி விரும்புகிறார் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய விருப்பத்தை, நம்முடைய விருப்பத்தை பேசுகிறது கிடையாது. தேவன் என்ன விரும்புகிறார் அதுதான் சபை போதிக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை போதிக்கிறது, நம்முடைய விருப்ப காமிக்கிறது சபை கிடையாது. தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை காண்பிப்பது தான் சபை. இவன் நினச்சான் அப்பா ஏதோ என் சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் போல், அதனால் இவர்கிட்டருந்து பிடுங்கி நம்ம வெளியே கண்காணாத ஒரு இடத்துல போய் வாழ்ந்தாதான் நம்ம தலைதெறிக்க ஆடலாம், கும்மாளம் போடலாம் நினச்சிட்டு இருக்கிறான் பாருங்கள். அங்கே தான் உயிரோடு இருக்கும்போது பங்கு கேட்குறான். யூத கல்ச்சரில், யூத கலாச்சாரத்தில் அப்பா உயிரோடு இருக்கும்போது பங்கு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஏன் இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறன்ற அர்த்தம். புரியுதுங்க என்ன சொல்கிறதுன்னு? உயிரோடு இருக்கும்போது பங்கு ஒருவேளை அப்பா பிள்ளைங்க கேட்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இன்னும் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், ஏன்டா என்ன செத்து போல அப்படின்னு கேட்குறதுக்கு இணை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு அக்லி வேர்டு, ஒரு மோசமான ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை வந்து பாருங்கள், நம்மளை போல் ஆள் டைப்லாம் கேட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உதச்சி அனுப்பிடுவேன். என்னடா இன்னும் உனக்கு இந்த விவரம் கூட வரல, அதுக்குள்ளே உனக்கு இதுக்கு காசுன்னு சொல்லி அடித்து விரட்டி அனுப்பியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் நடக்கலை, வேறு மாதிரி இருக்குது. அப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ளவராக இருக்கிறார்.
இவனுக்குள்ளே பாவம் நுழைந்ததுனால என்ன நடக்குதுன்னா, அந்த பாவம் அந்த குடும்பத்தையே கெடுக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா அவனை மட்டும் கெடுத்துச்சுன்னு? இல்லை, இந்த இளையவனுக்குள்ளே பாவம் நுழைந்ததுனால இது அவனுக்கு எடுத்தது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே நாஸ்தியாக்குது பாருங்க. அன்றைக்கு நேரத்தில் பாவம் செய்கிற ஆட்கள் எல்லாமே எல்லாம் இருக்கும்போது பாவம் செய்ய விரும்புகிறது கிடையாது. யாருமே இல்லாத நேரத்தில் தான் பாவம் செய்ய விரும்புகிறாங்க. யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. ஆகவே இந்த இடத்துல இங்கே தப்பு பண்ணால் இவங்க பார்த்துருவாங்க, அங்கே தப்பு பண்ணால் அவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதே போல் இந்த பையன் கூட அப்படி தான், இளையவன் கூட அப்படி தான். அதெல்லாம் என்ன நடந்துச்சு? அவன் மட்டும் பாதிக்கலைங்க, அவனுக்கு குடும்பம் பாதிக்கப்பட்டது, சமுதாயம் பாதிக்கப்பட்டது. இந்த கதையை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். வெளியே கிடையாது. எங்கே ஊழியம் செய்தார்? எருசலேம் பட்டணத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. யூதர்கள் வாழ்கிற இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவன் பாருங்கள், எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு இவனுடைய லைஃப் எங்கே இருக்குதுன்னா, பன்றிகள் மத்தியில் போய் வேலைக்கு போகிறான். பன்றிகள் மத்தியில் வேலைக்கு போவது என்பது யூத கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு காரியம். ஒருவேளை இவன் ஆடுகள் மேய்க்க போயிருந்தா கூட அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர். பரவாயில்ல, என் பிள்ளை வந்து மோசமான வேலை செய்யாமல் ஆடாது மேய்க்கிறானே. அதாவது இங்கே சர்ச்சை விட்டு பின்வாங்கி போனவங்க இங்கே வராமல் வேறு ஏதாவது ஒரு சபைக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு வேறு விக்கிரகங்களாம் வழிபட ஆரம்பித்தாங்க. நமக்கு என்ன, ஐயோ பாரு இந்த ஆத்மா வந்து விக்கிரகத்தெல்லாம் வழிபட ஆரம்பிச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. என்ன இருக்குன்னா, இவன் ஒரு ஆடு மேய்க்க போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது, இவன் பன்றிகள் மேய்க்க போகிறான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு காரியம். ஏனென்றால் பன்றிகள் யூதர்களுடைய பார்வையில் மிகவும் ஒரு அசுத்தமான ஒரு விலங்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பன்றிகள் என்றாலே யூதர்களுக்கு ஆகாது, யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். சொல்லப்போனால் இவங்க வந்து அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட பழக்கத்தை வச்சுக்க மாட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட எதுவுமே வரவு செலவு வச்சுக்க மாட்டான். அந்த மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல், அந்த மக்கள்கிட்ட போய் எதுவும் தண்ணி வாங்குறதோ கேட்டு குடிக்க சாப்பாடு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணினவன் அவனை மட்டும் பாதிக்கலை, அவன் குடும்பத்தை பாதிக்குது. அவன் குடும்பத்தை பாதித்தது மட்டுமல்ல, யூத சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு கேவலமான ஒரு வேலையை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்கள் என்ன நடக்குது. இது மூலம் என்ன காமிக்கிறான்னா, யூத சமுதாயத்தின் முறைமைகளை அவன் தள்ளி விடுறான். யூதர்கள் பின்பற்றி வரக்கூடிய அந்த சடங்குகளை தள்ளி விடுறான். யூதர்கள் காலாகாலமாக எதை புனிதமாக கருதி கொண்டு அந்த காரியத்தெல்லாம் அவன் என்ன பண்ணலாம், அதை விட்டுட்டு அவங்க யூதர்கள் எதை அருவருப்பாக நினைக்க ஆரம்பித்தாங்களோ அதை செய்ய ஆரம்பிக்கிறான். யோசிச்சு பாருங்கள், அவன் இவனுக்குள்ளே போன பாவம் அவனை பாதித்தது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் பாதிக்குது, அவன் சமுதாயத்தையும் பாதிக்குது. இன்னைக்கு கூட யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த குடிக்கிற ஆளை எடுத்துக்கோங்க. இந்த குடிக்கிற ஆட்கள் அவங்க குடும்பத்தை அவரை மட்டும் தான் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள், என்ன நடக்குது? அவன் குடும்பத்தை பாதிக்குதா? கொஞ்ச நாள் பிற்பாடு என்ன, சமுதாயத்தையே பாதிக்குது. கொஞ்ச நாள் பக்கத்தில் சண்டை போட ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரீட்டில் சண்டை போட ஆரம்பிப்பாங்க, தெருவில் சண்டை போட ஆரம்பிப்பாங்க, எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதான் என்ன நடக்குதுன்னா, சமுதாயமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையாகுன்றது. சொல்லப்போனால் இவனும் அதே மாதிரி தான். இளையவன் தான் செஞ்ச தப்பு வந்து அவனை பாதித்தது மட்டுமல்ல, திரும்ப சொல்கிறேன், அவன் குடும்பம் அவனுடைய சமுதாயத்தையே பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படிப்பட்டவன் இப்போ திரும்பி வரான் பாருங்க. அவனை எப்படி அப்பா சரி பண்ணுகிறார் என்பதுதான் அருமையான ஒரு கதை. இந்த கதையை கேட்கறதுக்கு பரிசேயர்கள் மட்டுமல்ல, பாவிகள் கூட அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா பாவிகள் இருக்கிறாங்க. அப்போ பாவிகள் அதை கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு ஆறுதலாக, எவ்வளவு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஆமென். யோசிச்சு பாருங்கள், அந்த சுச்சுவேஷனில் பாவிகளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓ, என் லைஃப் இப்படி தான் இருந்துச்சு, என்னை வந்து அப்பா வந்து இப்படி கூப்பிட்டுக்கிறாரா, ஓடி வராரா, என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரா, என் வஸ்திரத்தை மாற்றுறாரா, மோதிரம் கொடுக்குறாரா, இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆகவே தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த கதையின் கீ, இந்த கதைக்கு திறவுகோலாக இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா, மனம் திரும்புதல். ஆமென். சொல்லுங்கள், மனம் திரும்புதல். இன்றைக்கி வந்து சபைக்கு இதெல்லாம் தேவைப்படுது பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? நீ ரட்சிக்கப்பட்டப்போ அதெல்லாம் கேட்டிருப்பீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பின் வாங்கி சில இடத்துல வந்து வேறு லைன்லாம் போயிருப்பீங்க. இன்றைக்கு நமக்கு இது எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். இவன் வந்து மனம் திரும்பினதுனால தான் அப்பாட்டையே வருகிறான் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியத்தை இன்றைக்கி இந்த மனம் திரும்புதல் மூலமாக ஒரு 4 தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். முதலாவது, மனம் திரும்புதலின் முக்கியத்துவம் என்ன? இரண்டாவது, மனம் திரும்புதல் என்றால் அதில் என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? மூன்றாவது, மனம் திரும்புதலில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன? நான்காவது, இந்த மனம் திரும்புதல் எப்படி ரட்சிப்பண்டை தகப்பன் அண்டை நடத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 4 காரியத்தை பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. முதல் காரியம், மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். இந்த கதையிலிருந்து எவ்வளவு மனம் திரும்புதல் வேல்யூவானது, முக்கியமானது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். இந்த கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய இளைய குமாரன் பார்த்தீங்கன்னா, இவன் தகப்பன்கிட்ட கொண்டு போன ஒரு காரியம் என்ன? இவன் இவ்வளோ பாவமியாக இருக்கிறான். இவங்க சொல்லப்போனால் தன்னை கெடுத்தது மட்டுமல்ல, தன் குடும்பத்துக்கு கெடுத்தது மட்டுமல்ல, சமுதாயத்தை கெடுத்திருக்கிறான். வந்து இப்படிப்பட்டவனை எப்படி வந்து அப்பாட்ட கூட்டி சென்றது என்று பார்த்தால் 17ஆம் வசனம் எடுத்து படிப்போம். 17 எடுத்துக்கங்க. இந்த 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிகாரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருந்துக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். இவன் அப்பாட்ட கூட்டி போன ஒரு காரியம் என்னன்னா, புத்தி தெளிந்த போது. எல்லாரும் சொல்லுங்க, புத்தி தெளிந்த போது. நல்லா சொல்லுங்கள், புத்தி தெளிந்த போது. கவனமாக கேளுங்க. இப்படி மோசமானவன், திரும்ப சொல்கிறேன், இவன் பாவம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்தான், தான் குடும்பத்தையும் கெடுத்தான், தன்னுடைய சமுதாயத்தையும் கெடுத்தவன் எப்படி அப்பாட்ட வந்தானா, ஒரே தாட், ஒரே எண், ஒரே வார்த்தைன்னா மனம் திரும்புதல். ஒரே காரியம் என்னன்னா, புத்தி தெளிந்த போது. திரும்ப சொல்லுங்க, புத்தி தெளிந்த போது. பாருங்கள், இப்படி கேட்கும்போது சில பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, என்னங்க மனம் திரும்புதலை பற்றி போதிக்கிறீங்க? இந்த சப்ஜெக்டில் மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படலையே, எழுதப்படலையே, அப்புறம் எப்படி நீங்கள் வேற இதுக்கு வந்து திறவுகோலே மனம் திரும்புதல் தான் சொல்கிறீங்களே? இந்த கதைக்கு திறவுகோல், இந்த கதைக்கு முக்கியமான ஒன்றே மனம் திரும்புதல் தான் என்று சொல்கிறீர்களே. இந்த வார்த்தையில் மனம் திரும்புதல் இல்லையே, மனம் திரும்புதலை பற்றி எப்படி நீங்கள் பேச முடியும்? மனம் திரும்புதல் என்ற வார்த்தை இல்லாத போது எப்படி நீங்கள் மனம் திரும்புதலை பற்றி ஒரு 4 காரியங்களை இதிலிருந்து நீங்கள் எடுத்து பேச முடியும் என்றெல்லாம் நமக்குள்ள கேள்வி எழும்பிருக்கும். பாருங்கள், மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தை டைரெக்டாக நேரடியாக இல்லை என்றால் கூட இது எதை பற்றி தான் போதிக்கிறதுனா, இந்த கதையை எதை பற்றி போதிக்கிறதுனா, மனம் திரும்புதலை பற்றி தான் போதிக்கிறது. சில நேரத்தில் பைபிளில் சில காரியம் இருக்காது, அதனால் நம்ம தள்ளிட முடியுமா? இன்றைக்கும் பாருங்கள், நம்ம வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு ஃபெய்த், விசுவாச பிரமாணம் என்னென்னா திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இருக்குதா? பைபிள் இல்லை. திருத்துவம் என்று டைரெக்டாக சொல்லப்படலையே. அப்போ திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இல்லாததுனால நம்ம வந்து திருத்துவத்தை நம்பாமல் போயிடுறோமா? திருத்துவத்தை விசுவாசிக்காமல் போயிடுறோமா? பைபிளில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்கே கடைசியில் எங்கே தேனாலும் ட்ரினிட்டி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாதே. அப்படின்றதுனால திருத்துவம் இல்லை நம்ம சொல்லிட முடியுமா? இல்லையே. திருத்துவத்தை நம்ம என்ன பண்ணோம்? திருத்துவத்தை விசுவாசிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை விசுவாசிக்கின்றோம். இந்த மாதிரி வேதத்தில் பல வார்த்தைகள் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அவைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல தான் இந்த கதையில் கூட, இந்த ஓமையில் கூட மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தை டைரெக்டாக வரல, மறைமுகமாக பேசப்பட்டிருக்குது. ஆகவே தான் இந்த கதைக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா மனம் திரும்புதல். என்ன இப்போ ஏன் இப்போ நீங்கள் மனம் திரும்புதல் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. முக்கியமான விஷயம் இது, கவனமாக கேளுங்க. யூதர்கள் மத்தியில் இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லும்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எங்கே அந்த மனம் திரும்புதல்ன்ற ஒரு வார்த்தை இல்லை, நீங்கள் எப்படிங்க மனம் திரும்புதலை பற்றி போதிக்கலாம்? நீங்கள் கேட்க உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கேட்கலன்னா கூட உள்ளத்தில் அந்த வார்த்தை எண்ணங்கள் இருக்கும். ஆனால் சில வார்த்தைகளை யூதர்கள் மத்தியில் போதிக்கும்போது அவங்களுக்கு புரியும். புத்தி தெளிந்த போது என்ற வார்த்தை என்ன என்றால், அது மனம் திரும்புதலை தான் குறிக்கிறது என்றது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யூதர்களுக்கு நன்றாக அந்த வார்த்தை தெரியும். ஆக தான் ஏசு அவங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறார். அவங்களுக்கு என்ன சில வார்த்தையை சொன்னால் புரியுமோ அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார்.
அவர்கள் புத்தி தெளிந்த போது என்றால் என்ன? மனம் திரும்பின போது. பாருங்கள், மனம் திரும்புதல் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யூதர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி தெளிந்த போது என்று சொன்னாலே அவங்களுக்கு ஈஸியாக அந்த வார்த்தை அவங்களுக்கு புரிந்துவிடும். இந்த மனம் திரும்புதல் என்ற இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது திடீரென்று வந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த இளையகுமாரனுக்கு திடீர்னு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் திடீர்னு வரல. அப்போ மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடியது உடனே நடக்கிற காரியமா என்று சொன்னாலும் உடனே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது திடீர்னு தூக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கனவுங்க டப்புன்னு எழுந்திருக்கிற மாதிரி இல்லை, டக்கு நான் மனம் திரும்பிட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. மனம் திரும்புதல் என்பது தேவன் அவனுக்குள் வேலை செய்கின்ற ஒரு காரியம். பாருங்கள், இவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் இல்லைங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இவன் பிறந்த நல்ல குடும்பம். ஏன்னா அப்பாவை பார்க்கும்போதே ஒரு நல்ல அப்பாவாக தெரிகிறார், மோசமான அப்பாலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அப்பாட்ட இவன் கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறாருன்னா அப்போ அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அப்பாவுனுடைய அன்பில் தலைத்தவன், அன்பில் வாழ்ந்தவன், அப்பாவுனுடைய பாதுகாப்பில் இருந்தவன், அப்பாவுனுடைய பராமரிப்பில் வாழ்ந்தவன் இந்த இளையவன். அப்படின்னா ரொம்ப அந்த குடும்பம் நல்ல குடும்பம்தான். யோசிச்சு பாருங்க. இவன் நினைக்கிறதுனா இவன் உள்ளத்தில் பாவம் போச்சு. என்ன பாவம்? தப்பு பண்ணணும்னு ஆசை, இங்கே இருந்தால் பண்ண முடியாது, அப்பா விட்டு தூரமாக போனால் தான் தப்பு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாவற்றையும் அப்பாட்ட இருந்து பிடிங்கி வாங்கிட்டு இப்போ பண்டிகைகள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அங்கே இருக்கும்போது கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், இந்த புத்தி உடனே தெரியல. எங்கே தெரியுதுன்னா பண்டிகைகள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க, அப்போ தெரியுது. என்ன தெரியுது? அப்போ தான் அப்பாவுடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். ஐயோ, எல்லா நாளுமே அப்பா என்னை நல்லா தானே வச்சுருந்தாரு, எனக்கு ஏதாவது ஒரு குறை வச்சுருந்தாரா? என்னைக்காவது பட்டினியாக விட்டுருப்பாரா எங்கள் அப்பா? இது எங்கே வருது? பன்றிகள் மத்தியில் வந்துடுது. பன்றிகள் மத்தியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த எண்ணம்லாம் வர ஆரம்பிக்குது. பாருங்கள், கவனமாக கேளுங்க. இந்த எண்ணம் இருக்குது. ஒருவேளை நான் அப்பாட்டையே வாழ்ந்துருந்தா, ஒருவேளை நான் குடும்பத்திலே இருந்திருந்தா, இந்த மாதிரிலாம் ஒரு சிலிதனமான ஒரு சீப்பான ஒரு அசிங்கமான இந்த பன்றிகள் மத்தியில் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேனா என்ற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்குது. கவனமாக கேளுங்க. இது அவன் காசு கேட்டான் பார்த்தீங்களா, பங்கு கேட்டான் பாருங்கள். அப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்போ மண்டையில் ஏறவே ஏறாது. வேணாம்ப்பா, சொல்கிறத கேளுப்பா, நீ காசை வாங்கிட்டு உனக்கு தெரியாது, விவரம் தெரியாதுடா, நீ கெட்டு போயிடுவடா, உனக்கு கெடுத்துடுவாங்கடா, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லி பாருங்கள். என் வழியை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ அமைதியாக இரு, கம்முன்னு கடை அப்படின்னு வாங்க. சில பேருக்கு சில அட்வைஸ் சொல்லி பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ரொம்ப அப்படி பெரிய அட்வைஸ் பண்ண வந்துடுவீங்க. அதாவது சில நேரத்தில் மக்கள் தப்பு பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி பாருங்கள். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம், சர்ச்சுக்கு காலையில் கோயிலுக்கு வர்றது, சர்ச்சுக்கு வர்றது, கொஞ்சம் வாப்பா, அது எனக்கு தெரியும், நீ போ, முன்னாடி போ, நான் பாட்டுக்கு வருவேன், சீக்கிரம் வாப்பா, அது ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வராட்டேன், பாஸ்ட் நம்ம குச்சி வச்சு அடிக்க போகிறாங்க, போ நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. சில பேர் அந்த நேரத்தில் சொன்னால் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் சிலருக்கெல்லாம் சொன்னால் விளங்காது. ஹலோ, பக்கம் சொல்லுங்கள். சிலருக்கெல்லாம் சொன்னால் விளங்காது. ஆனால் இன்னொரு விளங்கும். எப்பன்னா அடிப்பட்டால் தான் சில பேருக்கு புத்தியே வருது. பக்கத்தில் இதே சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல சிலருக்கெல்லாம் சொன்னால் புரியாதுங்க, சிலருக்கெல்லாம் சொன்னால் தெரியாதுங்க, சிலருக்கெல்லாம் பட்டாதாங்க தெரியும். இந்த வார்த்தை கேட்டீங்களா? பட்டாதாங்க புத்தியே வருது. நீங்கள் இந்த வார்த்தை கேட்டீங்களா இல்லைங்களா? சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, பட்டாங்க புத்தி வந்துச்சுங்க அப்படின்னு. இவன் பாருங்க, காசை வாங்கும்போது அப்பா என்ன தான் சொன்னாலும் புத்தி வரல, சொல்லலை. அவருக்கு தெரியும் எப்படியாவது ஒரு நாள் திரும்ப புத்தி தெளிஞ்சு வருவான்னு சொல்லி அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. அப்போ விளங்குது. பட்ட பிற்பாடு தான் ஐயா நான் இப்போ எங்கே இருக்கிறேன், ஆடுகள் மத்தியில் வாழக்கூடிய பன்றிகள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் தான் வர ஆரம்பிக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை அடிபடும்போது தான் ஆவியானவர் அவனுக்குள் கிரியை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போனா ஆண்டவர் நீங்கள் அடிப்படி திருந்துறத விரும்புகிறாரா? இல்லை. தேவன் எப்போதுமே ரெண்டு வழியை, அடிக்கடி சொல்ல, ரெண்டு வழியை வச்சிருக்கிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையை கேட்டு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது மேல்.
இன்னொன்று அடிபட்டு திருந்துற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு எது வேணும்? ஹலோ, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்குது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் என்னை கனம் பண்ணிக்கணும், நான் கனம் பண்ணணும்னு சொல்ல வார்த்தையை பிடிச்சிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று அடிபட்டு திருந்துற ஒரு வாழ்க்கை. எது உங்களுக்கு வேணும்? அதானே. யாருமே இங்கே அடிபட்டு திருந்துறத விரும்புகிறது கிடையாது. இவன் பாருங்க, அடிபட்ட பிற்பாடு தான் இருந்தாலும் தேவனுடைய அன்பு குறைந்து போகல. அவன்கிட்ட வராரு, அவன்கிட்ட தேவன் ஆவியானவர் வந்து உணர்த்துறார், எல்லா காரியத்தை உணர்த்துறார், அப்பாவை குறித்து ஒரு காரியத்தை உணர்த்துறார். உணர்த்தும் போது அவனுக்குள்ள புத்தி வருது, புத்தி வர ஆரம்பிக்குது. மார்ட்டின் லூத்தர், இவரை பற்றி எத்தனை கேள்விப்படும்? மார்ட்டின் லூத்தர் யாருக்கு தெரியுங்க? மார்ட்டின் லூத்தர், ஐயோ வெரி பேட். சரி பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சார், நாங்கள் வந்து வரலாறு பாடம் படிக்கும்போதே தூங்குறவங்க, இதில் 7 மணிக்கு தூங்குற எங்களுக்கு வந்து ஜான் எஃப் கென்னடி யாருன்னு கேட்குறீங்க, மார்ட்டின் லூத்தர் யாருன்னு கேட்குறீங்க. கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே சபையின் சரித்திரத்தையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். சொல்லுங்கள், மார்ட்டின் லூத்தர். சொல்லுங்கள், மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏங்க வச்சிருக்க கேள்வி யாரோ மார்ட்டின் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, லுத்தர்ன்ற ஒரு வார்த்தை அதிகமாக வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் மார்ட்டின் லூத்தர் இவருடைய காலகட்டத்தில் தான், சபை காலகட்டத்தில் சீர்திருத்தவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு முதல் ஆள் யாருன்னா இந்த மார்ட்டின் லூத்தர் தான். இவருடைய காலகட்டத்தில் தான் சபையில் மிகப்பெரிய ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாக ஆரம்பிச்சு. அது வரையிலும் சபை வந்து வேறு லைனில் போய்ட்டு இருந்துச்சு, வேறு டைரக்ஷனில் போய்ட்டு இருந்துச்சு. அதாவது மத வழிபாடுகள் இன்றைக்கி எப்படி பிற சமயங்கள் எப்படியெல்லாம் சில காரியத்தை வந்து தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதே போல் கிறிஸ்துவ சபையிலையும் எல்லா விதமான மத வழிபாடுகள் மற்ற எல்லாமே பார்த்து தேவனை தவிர மற்ற எல்லாமே சபையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபாதர் எழும்பினார். இவர் முதல்ல ஃபாதர் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார்னா, வேதத்தை படிக்கும்போது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ஒரு சத்தியம் அவருக்குள்ளே பதிஞ்சிது. அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவருக்குள்ளே உண்டானது. இவர் என்ன பண்ணார், ஆரம்ப காலகட்டத்தில் ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடிய அதில் தான் ஃபாதராக இருந்தவர். அங்கே தான் தப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் இவர் என்ன பண்ண ஆரம்பித்தாலும் அதை எதிர்க்க ஆரம்பித்தார். அதை எதிர்க்கும்போது சபையின் வாசலில் 95, அதாவது 95 கட்டுரைகளை எழுதி வைக்கிறார், வாசலில் ஒட்டுறார். இதுக்கு பதில் சொல்லு, இப்படி நான் எழுதுகிற கட்டுரைக்கு பதில் என்ன என்பதை பற்றி வைக்கிறார். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கல, எங்கள் மனதிரும்புதலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லூக்கா 15 பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர்னு மார்ட்டின் லூத்தருக்கு போனீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கவனமாக கேளுங்க. இவர் 95 தீசிஸ், அதாவது 95 தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் 95 தீசிஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த 95 தீசிஸும் அதில் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நெட்டில் பார்க்கும்போது இவர் சொல்கிற அந்த 95 தீசிஸில், அதாவது 95 கட்டுரை, ஆய்வு தீசிஸ் என்றால் ஆய்வு கட்டுரை என்ற அர்த்தம். இந்த ஆய்வு கட்டுரையில் அவர் கொண்டு வந்த ஒரு காரியமே, முதல் பாயிண்ட் இது பார்க்கலாம். when our Lord and Master Jesus Christ said repent, he called for the entire life of believers to be one of penitence என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன ஒரு வார்த்தைன்னா, அந்த 95 கட்டுரையில் ஆய்வுலேயே ஒரு வார்த்தை ரிப்பேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனம் திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ரிப்பேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரிப்பேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, நான் தமிழில் நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன எழுதி வச்சிருக்கு, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று அவர் சொன்னபோது விசுவாசிகளின் வாழ்க்கையே மனம் திரும்புதலின் வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும் என்பதை தீசிஸ் நம்பர் 1 எழுதி வச்சுட்டு நீங்கள் நெட்டில் நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா நான் பேசின அந்த வார்த்தை அப்படியே வர ஆரம்பிக்கும். 95 தீசிஸில் ஃபஸ்ட் பாயிண்ட்டே இதுவாக தான் இருக்கும். என்ன சொல்கிறேன், மனம் திரும்புதலின் பக்குவத்தில் தான் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று காரியத்திலே பாயிண்ட்லேயே அவர் எழுதி வைக்கிறார். ஆகவே
மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடியது எப்போதோ நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. உண்மையான ரட்சிப்பின் மார்க்கம் என்றால் என்ன என்பதை எங்கள் மார்ட்டின் லூத்தர் அங்கே அடையாளம் காட்டுகின்றார். என்ன சொல்கிற போனால், முழு வாழ்க்கையே மனம் திரும்புதலின் வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறார் வந்து. ஆனால் அந்த நாட்களில் பெரிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, பலவீனர்கள் தாங்க என் மனம் திரும்புவாங்க. அதாவது மனம் திரும்புதலை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பலவீனமான மக்கள் செய்கிற ஒரு காரியம், பலசாலிகள் யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த சாரி சொல்லுங்கள், சாரி. நீங்கள் சாரி சொல்லியிருக்கிறீங்களா? சாரி இல்லை, நீங்கள் இளம்பில் இருக்கிற சாரியை சொல்லலை, சொல்லுங்கள் சாரி. இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களா? என்னங்க சொல்லியிருக்கீங்க, இதையாவது சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களா? சாரி. பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவர் ஒருத்தர் இறந்துட்டார். அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது, நீங்கள் செய்த தவறுக்கு என்றாவது சாரி என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தையே சாரி என்ற, சாரி இல்லை சாரி என்ற ஒரு வார்த்தை என்றார். என்ன சொல்கிறார் அவர் பேட்டியில், இந்த சாரி சொல்லாமல் இப்படியே வாழ கற்றுக்கணுங்க, சாரி சொல்லாமல் வாழ முயற்சிக்கணுங்க. மக்கள் சாரி சாரின்னு சொல்கிறது அது பலவீனத்தை குறிக்கிறது என்று சொல்கிறாங்க. கவனமாக திரும்ப சொல்கிறேன், இவர் மட்டும் இல்லை, இன்னும் புகழ்பெற்ற சில ஆட்கள்லாம் சாரி என்று சொல்லக்கூடியது அது பலவீனமானவர்களுடைய வார்த்தை. ஆகவே என்ன சொல்கிறேன், இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாரி கேட்க மாட்டோம் அப்படின்றாங்க. நாங்கள் இது சாரி கேட்கணும், அதெல்லாம் நாங்கள் பலசாலிகள், நாங்கள்லாம் அது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு காரியத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க இவங்க, 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. முதல் காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருந்தலைவர்கள் புகழ்பெற்ற மனிதர்கள் இந்த சாரி ஏன் சொல்கிறது கிடையாதுன்னா, அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த மன்னிப்பு கேட்பது, சாரினா தமிழில் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு மனிதனை வல்லமையற்றவனாகவே மாற்றி விடுகிறது, அவனுடைய தன்னம்பிக்கை இழக்க வைக்கிறது, தைரியத்தை இழக்க வைக்கிறது. சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா அவன் சமுதாயத்தில் தலை குனிந்தவனாக மாறி விடுகிறான் என்ற ஒரு வார்த்தையை அவங்க முன்வைக்கிறாங்க. சாரி கேட்டால் இப்போ இவங்க அந்த இடத்துல என்ன ஆகிடுறாங்கன்னா, கீழே ஆளாக மாறிடுறாங்க. ஆகவே தான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இந்த புகழ்பெற்ற மனிதர்கள் சொல்கிற ஒரு காரியம், இந்த சாரி என்று சொல்லக்கூடிய மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையே இல்லாமல் வாழ்கிறது எவ்வளவோ நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க. இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னா, மார்ட்டின் லூத்தர் சொல்கிறது சரியா அல்லது இவங்க சொல்கிறதெல்லாம் சரியா என்பதை நிதானிக்கணும். யார் சொல்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் அப்படி எடுத்துக்கூடாது. இல்லைங்க இவர் சொல்லி கேப்டன் சொல்லியிருக்கிறாருங்க, ஆகவே நம்மளும் என்ன பண்ணுவோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அப்படி கிடையாது. பாருங்கள், சபை சரித்திரத்திலே நம்முடைய ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது முக்கியம். மார்ட்டின் லூத்தர் மிகப்பெரிய ஒரு ஃபாதர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு டீச்சர், ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய ஒரு காரியத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். சபையின் சரித்திரத்திலே பார்த்து பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணவர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னியுங்கள் என்று சொல்கிறவன் தான் சரியான தைரியம் உள்ளவன். சாரி என்று சொல்கிறவன் தான் சரியான தைரியம் உள்ளவன். சாரி என்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இப்போ பலவீனன் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு காரியத்தில் நான் நீங்களாகி விட்டேன் என்பதை காண்பிக்கின்றான். ரெண்டாவது, மன்னியுங்கள் என்று சொல்லுகிறவன் தைரியம் இல்லாதவன் அல்ல, மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடியவன் அவன் எந்த ஒரு காரியத்தில் போய் உள்ளே விழுந்து சாரி கேட்டானோ அதிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான் என்று சொல்கிறார். முதல் காரியம் என்ன, சந்தோஷமாக இருக்கிறான். ரெண்டாவது காரியம் என்ன, அவன் விடுவிக்கப்படுகிறான். நிறைய நேரத்தில் பாருங்கள், மக்கள் நினைக்கிறான் சாரி கேட்டால் மக்கள் என்னை தப்பாக எடுத்துக்குவாங்களோ, தப்பாக நினைப்பாங்களோ என்று சொல்லி தப்பான ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்கிறாங்க. ஆகதான் இவங்க சாரி கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி வளைச்சி பேசுவாங்க. சில பேர் தப்பு பண்ணிடுவாங்க, தப்புன்னு எடுத்துக்க மாட்டாங்க, சுற்றி வளைச்சி பேச ஆரம்பிப்பாங்க வந்து. சில பேர் பாருங்கள் தப்பு செய்யாத மாதிரி நடிப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு தப்பு சாரி கேட்டுட்டு போயிடலாம்,
சாரி கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதை செய்யவே இல்லைங்க, நான் செஞ்சாலங்க சாரி கேட்குறது, நான் அதை செய்யவே இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்படி இருக்கும்போது அவங்க எந்த லெவலில் போகிறாங்கன்னா, ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்திற்குள்ளாக போக ஆரம்பிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், என்றைக்கு ஒரு மனிதன் தப்பை ஒத்துக்கொள்கிறானோ அன்னைக்கு தான் அவன் சந்தோஷமாக இருப்பான், அன்றுதான் அவன் விடுதலையோடு இருப்பான். ஆமென். அதுதான் பாருங்கள், நம்ம யோக்கியன் என்பதை நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வாதாட தேவை கிடையாது, போராட தேவை கிடையாது. மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, யார் மனம் திரும்புகிறானோ சாரி கேட்குறானோ அவன் விடுதலையானவன். சுவிசேஷத்தை புரிந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடிய மனநிலையிலே வாழ்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்போதும் அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனாக தான் ஒருத்தர் இருக்கணும். அதுதான் வேதம் சரியா, இந்த உலகத்தில் புகழ் பெற்றவர்கள் சொல்கிறது சரியா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். படிப்போம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மனம் திரும்புதல் அப்படி தான் பேசிட்டு வரோங்க. தேவனுக்கேற்ற துக்கம், இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. துக்கம், ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிருக்கக்கூடாதே, தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேனே, தகப்பனுக்கு துரோகம் செய்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கவனமாக கேட்கணும். ரட்சிப்புக்கேற்ற அதாவது தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது. லௌகீக துக்கம் என்ன? ஐயோ நான் தப்பு பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சே, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி நடிக்கிறது, மானம் போயிருமே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மரணத்துக்கு நேராக போயிடுது. சில பேர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பயம், ஒரு விதமான அச்சம், இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன மரணத்துக்கு நேராக போயிடுறாங்க. சில பேர்லாம் பாருங்கள் தற்கொலையே பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, எங்கள் அம்மாவுக்கு விரோதமாக பண்ணிட்டேனே, எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக பண்ணிட்டேனே, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக பண்ணிட்டேனே என்று சொல்லக்கூடிய துக்கம் என்ன பண்ணுதுன்னா அதை மரணத்துக்கு நேராக அவர்களை நடத்தி விடுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் வாழ்நாள் எல்லாமே மனஸ்தாபம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்க வைக்கும். ஆனால் சரியான மனம் திரும்புதல் வந்துச்சுன்னா வாழ்க்கையே சரியாயிடும். ஆமென். ஒன்று சொல்கிறேன், வருத்தப்பட்டு நீங்கள் மாறவில்லை என்றால் நீங்கள் இன்னும் சரியாக மனம் திரும்பவில்லை என்ற அர்த்தம். ஆனால் ஆவிக்குரிய துக்கம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும். மனம் திரும்புதல் இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயமே இந்த ஆவிக்குரிய துக்கம். இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பண்ணிடக்கூடாதே, என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே ஊறுகின்ற துக்கம் உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும். துக்கம் இருக்கின்றதா? அப்போனா நீங்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு செல்லப்படுகின்ற அர்த்தம். இல்லை நான் பண்ணதான் சரி என்று வாதாடிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் நான் பண்ணதான் சரி என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், நான் பண்ணதான் சரி என்று சொல்லி நீங்கள் அதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது. ரெண்டாவது, இந்த மனம் திரும்புதல் என்னெல்லாம் அடங்கியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புத்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மனம் திரும்புதலில் இதில் பார்த்தீங்கன்னா புத்தி தெளிந்தால் வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். புத்தி தெளியவில்லை என்றால் வாழ்க்கை மாறவே முடியாது. அதுதான் பாவம் என்ற ஒரு காரியம் ஒரு அழிக்கிற ஒரு சக்தியாக இருக்குது. பாவத்தை புரிஞ்சுக்கணும். பாவம் பல விதங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்றது. முதலாவது இந்த பாவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மை சுயநலம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. எப்படி சுயநலம் உள்ளவர்களாக மாற்றுறது பாருங்கள். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் எடுத்துக்கோங்க, எந்த குடும்பம் எடுத்துக்கங்க, எந்த சமுதாயத்தையும் எடுத்துக்கங்க, சுயநலம் உள்ளவர்களாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் அவங்க உருப்படவே முடியாது. செல்ஃபிஷ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, உருப்படவே முடியவே முடியாது. 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய பற்றாக்குறை
உலகத்தில் உருவாக ஆரம்பிச்சது பாருங்கள். அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு காரியம், கடன் வாங்க தகுதி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க கடனே கட்ட முடியாமல் போச்சு. அதனாலே மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை உருவாக்க ஆரம்பிச்சது. இது ஏன் கடன் கொடுத்தாங்கன்னா, அது செல்ஃபி சுயநலத்துக்காகவே அவங்க கடன் கொடுத்தார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை உருவாவதற்கும் இது காரணமாக இருக்கிறது, செல்ஃபிஸ் காரணமாக இருக்கிறது. முதலாவது பாவம் என்ன கொண்டு வந்துச்சு? சுயநலத்தை கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது பாவம் என்ன கொண்டு வந்துச்சுன்னா, பெருமையை கொண்டு வந்துச்சு. இந்த பெருமை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ, நான் சொல்கிறேன், அவங்க உருப்பட முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்தே நிற்கிறார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை என்பது என்ன? பிசாசனுடைய தன்மை. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெருமையை விட்டுறக்கூடாது. பெருமை நமக்குள்ளே விட்டுறக்கூடாது. நான் என்ற கர்வத்தை விட்டுறக்கூடாது. அகங்காரத்தை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் கீழே தள்ளணும் பாருங்கள். இதெல்லாம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, பெருமை எங்கே இருந்துச்சுன்னா அங்கே மக்கள் உருப்படவே மாட்டார்கள். கவனமாக கேளுங்க. ஒரு காரை உருவாக்கினவங்க தான் அந்த காரை எப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா அதை சரி செய்வது காரை உருவாக்கணும்னு தெரியும். காரை உருவாக்கணுங்க என்ன சொல்கிறோம், அதன்படி செய்யணும். இல்லைங்க எனக்கு தெரியாதா, நான் பார்க்காத காரா, நான் வந்து அதை சரி செஞ்சு சொல்லி போனோம்னா முடியாது. காரை உருவாக்கணும் மட்டும்தான் அதில் என்ன மிஸ்டேக்கு, என்ன தப்பு என்றெல்லாம் பார்க்க முடியும். நம்ம அங்கே கொண்டு போய் விட்டால் தான் கரெக்டாக சரியாக முடியும். இல்லைங்க இது வந்து டீசல் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பெட்ரோல் ஊற்றுற காரில் டீசலை போட்டிங்கன்னா கார் ஓடாது. ஏன்னா அது வடிவமைக்கப்பட்டது அப்படி தான். அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு நேராக தான் கொண்டு போக வேண்டும். அதே போல் தான் நமக்குள்ளே பெருமைன்றது என்னென்னா, தேவன் நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அனுபவிக்கும் போது நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவேன். அப்போ கவனமாக கேளுங்க. நம்ம உருவாக்குனது கர்த்தர், நம்ம சிருஷ்டித்தது கர்த்தர். அவருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி தெரியும். ஆனால் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவேன், நான் எந்த மாதிரில வேணாலும் இருந்துக்குவேன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே அவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறவர்களாக மாறுகிறார்கள் என்ற அர்த்தம். இப்போ மனம் திரும்புதல் என்றாலே, திரும்ப சொல்கிற, புத்தி தெளிய வேண்டும். ஆமென். பாருங்கள், இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் அவன் கதற ஆரம்பிக்கிறான். ஆண்டவனே என்னை காப்பாற்றுவோம், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. அநேக நேரத்தில் பாருங்கள், வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தான் மக்கள் வந்து கதற ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க, வந்து கலங்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து திரும்ப சொல்கிறேன், நமக்கு கடவுள் நம்மை நடத்தாமல் நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவன் இல்லாமல், கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கை வாழ முடியாது. சாதாரண மனுஷன் போய் நீ செய்கிறதால தப்புன்னு சொல்லி பாருங்கள், அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. வந்து ஆனால் சில ஆட்கள் பாருங்கள், சில காரியம் தப்பை ஒத்துக்கிறவங்க அவங்க தாழ்மை உள்ளவர்கள். நிச்சயம் அவங்க தேவன்கிட்ட கிருபை பெறுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணும்போது அதை நம்ம சொல்லும்போது எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்வீர்கள் தாழ்மை உள்ளவர்கள். சில பேர்கிட்ட தப்பு செய்யணும் நம்ம சொல்லும்போது, எனக்கு தெரியும், என் வழியை எங்களுக்கு பார்த்து தெரியும், உங்கள் வழியை நீங்கள் பார்த்து நீங்கள் போகணும்னு சொல்கிறவங்க பெருமை உள்ளவர்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படிப்பட்டவங்களாக இருக்குன்னு விரும்புகிறீங்க? இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, சில தப்பு உங்களுக்கு தெரியாது, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற எங்களுக்கு தெரியும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு. இப்போ நாங்கள் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சரிங்க ஆண்டவரே, சரிங்க பாஸ்டர், கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பைபிள் இருக்கிற கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கொண்டு போகிறது தாழ்மைக்கு அடையாளம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது என்று சொல்கிறது பெருமையுள்ளவனுக்கு அடையாளம். நான் சொல்கிறேன், நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என்னைக்கெல்லாம் தேவன் உங்களை உணர்த்தும் போது, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறார். தினந்தோறும் நம்மோடு கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறார். ஆனால் யார் யாரெல்லாம் தேவன் உணர்த்துறதை கேட்டு அதை அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, நான் சொல்கிறேன், அவங்க நல்வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் இல்லை, நான் மாறவே மாட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் சொல்கிறேன், உருப்படவே முடியாது, மாற்றத்தையும் பார்க்க முடியாது. அப்போ கடவுளுடைய உதவி எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்னா, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம் புத்தி தெளிஞ்சிச்சு பாருங்கள். சங்கீதத்தில்
பலமுறை வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, எங்கள் திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. திருப்பும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சங்கீதத்தில் வந்துகிட்டு இருக்கோம். மனம் திரும்புதல் என்று சொன்னாலே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் சொன்னாலே திரும்புதல் என்று அர்த்தமாகும். நீங்கள் சொல்லுங்கள், மனம் திரும்புதல் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு சிம்பிள் வார்த்தை, சாதாரண ஒரு வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புதல் என்றாலே அதுலேயே இருக்குது திரும்புதல். என்னன்னா மனதை திருப்புறது அதுலேயே இருக்குது. மனம் ஈஸியாக மனம் திரும்புதல்னு சொன்னால் மனதை திருப்புப்பா. என்னன்னா, இப்போ தவறான பாதை நான் போயிட்டுருக்கிறேன், நான் போகிற பாதை தப்புன்னு தெரியுது. இப்போ கர்த்தர் ஒரு யூட்டன் போடு. யூட்டன் போனால் சரியான பாதைக்கு நேராக உன் மனதை திருப்பு. மனம் திரும்புதல் என்றால் என்ன? சரியான பாதைக்கு நேராக உன் மனதை திருப்பு. இதுதான் மனம் திரும்புதல். அதுலேயே அந்த வார்த்தைக்குள்ளாகவே ஈஸியான விளக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதை நாமே தீர்மானித்து செய்வதல்ல, அவ்வளவு சுலபமானது கிடையாது. இந்த மனம் திரும்புதல் நாம் சில இடத்துல தீர்மானம் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் மனம் திரும்புவதற்கு ஆவியானுடைய கிரியை, ஆவியானுடைய ஒத்தாசை, தேவனுக்கேற்ற துக்கம் அவசியப்படுகின்றது. ஆவியானோடு திருப்பும்போது நம்ம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். ஆவியான நம்மோடு பேசும்போது, சரிங்க ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், அன்றைய நேரத்தில் இங்கே சபைக்கு வருவது ரொம்ப நல்லது. சில நேரம் நம்ம சரியில்லாத காரியத்தெல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை சரி செய்கிறார். சரி செய்கிறாரா? எத்தனை பேர் சரியாக இருக்கிறீங்க? ஆனால் சில பேர் சரியாகாமலே இன்னும் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறது? அதுதான் என்னது? பெருமை. தாழ்மை என்ன? எப்பெல்லாம் தேவன் உங்களோடு பேசுகிறாரோ, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், எனக்காக பேசுகிறார், நான் திரும்ப வேண்டும் என்பதற்காக பேசுகிறார், திரும்ப வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள். ஆமென். ஆகுதான் கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் மன்னிக்கிறார். ஆகுதான் கார் கெட்டுனுச்சுன்னா, கார் கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறாங்க நல்ல ஆட்கள்? கம்பெனி ஷோரூம் கொண்டு போங்கன்றாங்க. சாதாரண இடத்துக்கெல்லாம் கொண்டு போனால் திரும்ப திரும்ப சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். நல்ல கம்பெனி சர்வீஸ் கொண்டு போனால் கார் நல்லா ஆகுன்றாங்க. ஆகுதான் ஆத்தரைஸ்டு டீலர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம உருவாக்கின ஒரு அவருக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். கர்த்தர் ஏதாவது சொன்னார்னா அதுக்கு எஸ் ஓகே ஆண்டவரே என்று சொல்கிறவங்க ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், இதில் இருக்கின்ற மனதில் ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் என்ன சொல்கிறேன்? முதலாவது காரியம் என்ன சொல்கிறேன்னா, மனம் திரும்புதல் உடனே நடக்கின்ற ஒரு காரியம் கிடையாது. அது ஆவியானுடைய கிரியை, ஆவியானவர் வேலை செய்கிறாரு என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது, இது கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு காரியம். மனம் திரும்புதல் என்பது கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். கவனமாக இந்த இடத்துல சொல்கிறான் இல்லையா, புத்தி தெளிந்த போது அந்த இடத்துக்கு போவோம். 15ஆம் அதிகாரம் 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிகாரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். கவனமாக கேளுங்க, இதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்புகிறேன். இந்த பையன் பேசையில் இவன் சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லப்போனாலே இந்த கதையில் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? யாருக்கு விரோதமாக பண்ண மாதிரி இருக்குது? அப்பாவுக்கு விரோதமாக பண்ண மாதிரி இருக்குது. அப்பாட்ட சண்டை போட்டிருக்கிறான், அப்பாட்ட சண்டை போட்டு காசை பிடிங்கிருக்கிறான், அப்பாட்ட சண்டை போட்டு தான் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறான். இந்த கதையில் நம்ம பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்னா, இவனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அப்பாட்டிருந்து காசை பிடிங்கிட்டு வெளியே போன மாதிரி தான் தெரியும். ஆனால் இவன் சொல்கிற ரெக்கார்டு என்ன, இவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இவன் ஆனாப்பா உங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் சற்று மாறுபட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும், இவன் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆனால் இன்னொரு வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து விடுறான். என்ன ஒரு வார்த்தைன்னா, பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். கவனமாக கேளுங்க, முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பண்ணுற
சில இடத்துல நீங்கள் பண்ணுற எல்லா தப்பும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டேன், அவங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், அதனால் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டால் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள். முதல்ல மன்னிப்பு நாம் கேட்கக்கூடியது யாருக்கு விரோதமாக நம்ம தப்பு பண்ணணுமோ அவர்களிடம் இல்லை, முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது தேவனிடம். வேதத்தில் தாவீது ராஜாவாகி தாவீது ராஜாவான பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணுறார். என்ன தவறு? விபச்சாரம் பண்ணுறார். அந்த தப்பு பண்ணது மட்டும் இல்லை, கொலை பண்ணுறார். ஒரு தப்பு பண்ண கிடையாது, இன்னொரு தப்பை சேர்த்து பண்ணுறார். தப்பின் மேல் தப்புன்னு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ தீர்க்கதரிசி வர்றார். தீர்க்கதரிசி வந்தோன்னுமே அந்த தாவீது செய்த பாவத்தை உணர்த்தி காமிக்கிறார். அவர் உணர்த்தி பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 51. இப்போ 51க்கு போவோம். 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் படித்து காமிக்கிறேன், கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 51. என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கிறோம்? மன திரும்புதலை பற்றி பேசுகிறோம். எங்கேருந்து பேசுகிறோம்? லூக்கா 15 பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பிரிஞ்சு பல இடங்களுக்கு போயிட்டுருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ சங்கீதம் 51 3 படிக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில். கவனமாக கேளுங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தாவீது யாருக்கு விரோதமாக தப்பு பண்ணினார்? உரியா பத்சேபாலுக்கு விரோதமாக. பத்சேபால் விருப்பம் கிடையாது, ஆனால் ராஜா கூப்பிட்டா வந்து, எந்த பெண்ணாக இருந்தாலும் ராஜா கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். விருப்பம் இல்லாமல் வந்தா. முதல்ல அவளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணலாம். ரெண்டாவது இவங்க புருஷன் உரியாவை போருக்கு முன்னாடி நிற்க வச்சு கொண்டு போட்டான். எவ்வளோ பெரிய தப்பு! பச்சைப்பாலுக்கு விரோதமாக தப்பு பண்ணினார் தாவீது. உரியாவை கொன்ன ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டுருக்கணும், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லணும். ஆனால் தாவீதை அப்படி கேட்காம என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாரு? தேவரீர், 4ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து என்ற ஒரு வார்த்தையை அறிக்கையிடுகிறத நம்ம பார்க்குறோம். கவனமாக கேளுங்க. உரியாவோ பச்சைப்பால் கிடையாது இந்த இடத்துல. இந்த இடத்துல யார் இழுக்கிறார்னா தாவீது தேவனையே இழுக்கிறார். ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க. வேதத்தின் போதனையே இப்படிப்பட்ட ஒரு போதனை தான். எப்படிப்பட்ட போதனை? பாவம் என்ற ஒரு காரியம் மனிதர்களுக்கு விரோதமாக செய்வது மட்டுமல்ல, இது தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற ஒரு விஷயம். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க தாவீது நீங்கள் என்ன சொல்ல பச்சைப்பாலுக்கும் உரியாவுக்கும் விரோதமாக பண்ணினார்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக பண்ணினீங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? உண்மையை சொல்லப்போனால் பாவம் என்ற ஒன்றே முதலாவது காரியமே தேவனுக்கு விரோதமாக பண்ணுது. விலைக்கு சொல்கிற கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கவனமாக கேளுங்க. எந்த ஒரு மனிதனுமே பாவம் செய்யும்போது ஒரு மனிதனுக்கு விரோதமாக செய்வது கிடையாது. அதாவது தேவன் நம்மை ஒரு வடிவத்திலே ஒரு விதத்தில் நம்மை வடிவமைத்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது என்ன பண்ணுறான்னா, அவன் தேவனுடைய வழிகளை விட்டுடுறான், தேவன் சொல்கிறத விட்டுடுறான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறான். இந்த வடிவம் இதுக்கு சொந்தக்காரரே தேவன் தான். இப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்போ விபச்சாரம் என்பது ஒரு பாவம், இது தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் ரெண்டாவது தான், அதாவது முதல்ல பாவம் என்ற ஒரு காரியம் மனதில் உருவாகிறது. ரெண்டாவது தான் அந்த பாவம் என்னைக்கு குற்றமாகுதோ, என்னைக்கு அவன் விபச்சாரம் செய்கிறானோ அன்னைக்கு அது குற்றமாகி விடுகின்றது. அப்போ என்ன அர்த்தம்? கவனமாக கேளுங்க. இந்த விஷயம் தேவன் அவனை எப்படி உண்டாக்குனாரோ அதற்கு விரோதமாக மனிதன் செய்கிறான், எழும்ப ஆரம்பிக்கிறான். கர்த்தர் நான் இப்படி தான் வாழணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கை மீறி பாருங்கள், ஒருத்தர் மேலே தேவன் திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இப்போ பல காரியத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்படி தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பது தெய்வ திட்டமாக இருக்குது. அப்போ நம்ம அதை மீறி செய்யும்போது என்ன நடக்கிறோம்? இப்போ நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்கிறீங்களா,
ரெண்டாவதாக நீங்கள் மனிதர்களுக்கு விரோதமாக பண்ணுறது. முதல்ல யாருக்கு விரோதமாக பண்ணுறதுன்னா தேவனுக்கு விரோதமாக பண்ணுறது. தேவனே, நான் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று தான் நீர் என்னை இப்படி உருவாக்கி இருக்கிறீர். ஆகவே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நீர் என்னை உருவாக்கின அந்த உருவ அமைப்பை, வடிவமைப்பை மீறி இப்போ தப்பு பண்ணிவிட்டேன். நான் பரிசுத்தமாக வாழும்படி என்னை நீர் உருவாக்கி இருக்கிறீர், ஆனால் பரிசுத்தமாக வாழாமல் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தாவீது முதல்ல நல்லா உணர்ந்த ஒரு காரியம். தப்பு இவன் பச்சை பாலுக்கோ உரியாவுக்கு விரோதமாக பண்ணல. முதல்ல இவன் தப்பு பண்ண சொல்கிறான்னா, நீர் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறீர், அந்த டிசைனை நான் மாற்றிட்டேன், அந்த டிசைனை நான் சொதப்பிட்டேன், அந்த வடிவமைப்பை நான் கெடுத்துட்டேன் என்று சொல்லி இவன் அறிக்கை பண்ணுறாரு. உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆகதான் கவனமாக கேளுங்க, இந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்தான்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, சூப்பரான ஒரு காரியம் என்னன்னா, இவன் அப்பாவுக்கு விரோதமாக தப்பு பண்ணுனேன்றதை விட இவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அப்பாவுக்கு விரோதமாக முதல் ஒரு வார்த்தை சொல்கிறான், பரத்துக்கு சொல்கிற, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் தான். ரெண்டாவதாக உமக்கு விரோதமானு சொல்கிறார் இல்லையா, முதல்ல பரத்துக்கு விரோதமாக. நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்களோ உங்கள் புத்தி சரியாக தெளிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தப்பு பண்ணோம், முதல்ல அவங்கள்ட்ட போய் சாரிங்க ஆட்டி சாரி கேட்டு போகிறோம். ஆனால் சாரின்ற ஒரு வார்த்தையை முதல்கிட்ட கேட்கக்கூடியது யாருன்னா தேவன்கிட்ட தான். அதுதான் இந்த பையன் நீங்கள் எப்படி மறந்துடுமாண்ணா, இவன் புத்தி தெளிஞ்ச போது என்ன அர்த்தம், அவனுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, நான் அப்பாவுக்கு விரோதமாக தப்பு பண்ணலையா, அப்பா என்னை தேவன் பரத்தில் இருக்கிற பிதா என்னை எப்படி உருவாக்கினா அதை மீறி நான் ஒரு குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் உருவாக்கினார். இப்போ நான் அந்த குடும்பத்தை விட்டு தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்பது தேவன் திட்டம். அந்த தேவ திட்டத்தை மீறி என் தகப்பனையும் என் குடும்பத்தை நான் கனம் பண்ணாமல் அவர் அவமானப்படுத்திட்டு அவருக்கு அவமரியாதை கொடுத்துட்டு இப்போ நான் வெளியே வந்தேன் பாரு என்று சொல்லி அவன் தன்னை உணர்ந்து முதலாவது சொல்கிறான், உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். கவனமாக கேளுங்க, என்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்களோ அன்றைக்கி நீங்கள் சரியாயிருவீங்க. எந்த நீங்கள் தப்பு செஞ்சாலும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த தப்பு செஞ்சாலும் முதல்ல நீங்கள் யார்கிட்ட அது கிடையாது, முத தேவனுக்கு விரோதமாக தான் நீங்கள் தப்பே செய்திருக்கிறீர்கள். புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? பக்கத்துக்கு எனக்கு புரிஞ்சிச்சா? பாவம் பண்ணுற எல்லாருமே யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேவனுக்கு விரோதமாக தான் உங்கள் பாவத்தை முதல்ல பண்ணுறீங்க. அதுதான் தாவீது தேவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே. தேவனுக்கு ஏன் தாவீது ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, மனுஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான்ப்பா, இவன் பச்சை பாலுக்கு விரோதமாக உரியாவுக்கு விரோதமாக கிடையாது, முதல்ல தேவன் அவர் உண்டாக்கின வடிவமைப்பை, தேவன் சிருஷ்டித்த அந்த அழகை இவனுக்கு எடுத்துட்டானே என்று உணர்ந்து அறிந்து உமக்கு விரோதமாக. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிற பாவத்திலேருந்து வெளியே வரும் முதல்ல, ஆண்டவரே இந்த தப்பை நான் இவனுக்கு விரோதமாக பண்ணல, உமக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறேன், முதலாவது நீங்கள் என்னைய மன்னிங்க ஆண்டவரே. பாருங்கள், இப்படி தான் வாழ்க்கையில் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தான் இந்த பாவம் செய்த உடனே பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதில் ஒரு விதம் என்ன, சுயநலம், ரெண்டாவது பெருமை. பாருங்கள், இப்படி தான் பாருங்கள், ஒருத்தன் ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துச்சு. சண்டை வந்தவொடனே அவங்க மனைவி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பெட்டி பெட்டிகளாக எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. உடனே இவர் என்ன பார்த்தாரு, ஐயோ என்ன பண்ண, மனைவிட்டு சொல்கிறாரு, சரிம்மா நீ முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆலோசகரை வச்சு ஒரு கவுன்சிலிங் போவோம். கவுன்சிலிங் போன பிற்பாடு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதால நான் தனியாக வாழ்கிறத முடிவு பண்ணலாம் சொன்ன பிற்பாடு அவன் அந்த மனைவி சொன்னாங்க, சரி ஓகே டீல் ஓகே அப்படின்னு சொன்ன பிற்பாடு 2 பேரும் போகிறாங்க. ஒரு ஆலோசகர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆலோசகர்கிட்ட போகிறாங்க. 2 பேரும் ஆலோசகர்கிட்ட போன பிற்பாடு ஆலோசகர் சொல்கிறாரு, ஆலோசகர்கிட்ட போன உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், புருஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அங்கே போனோன்னுமே, சார் நான் தான் சார் தப்பு பண்ணேன், அவள் தப்பு பண்ணல சார், அவ்வளவுக்கும் நான் தான் காரணம், அது என்னால் தான் அந்த பிரச்சனை உருவாச்சு என்று சொல்லி இவன் என்ன பண்ணுறான், தன்னை முன்னாடி வச்சு எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தான் பாருங்கள். உடனே இந்த கவுன்சிலர் சொல்கிறாரு, சில ஆலோசனை கொடுக்க, சரிப்பா இனிமேல் பண்ணாத, இனிமேல் நீ ஒழுங்காக நடந்துக்க, மனைவி எப்படி ஒழுங்காக வச்சுக்க,
குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ண, அப்படி பண்ண இப்படி பண்ணோன்னே இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, வீட்டில் வந்து கொஞ்சம் ஆலோசனை சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கவனமாக கேளு, முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நிறைய குடும்பத்தில் சண்டை வருது இல்லையா? கணவன் மனைவி வருதா வரலையா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒன்று பிரிஞ்சு போவீங்க, இல்லைன்னா ஆலோசனை எங்களை போல ஆட்கள் வச்சு பேசுவீங்க. பேசும்போது நம்ம சொல்லுவோம், இல்லைங்க இப்படி அப்படிங்க சொன்ன பிற்பாடு ரைட்டு ஓகே நம்ம வாழலான்னு போவீங்க. இங்கேயும் அதேமாரி தான் நம்ம கணவன், சரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மேலே தப்பு இருக்குல்ல, நான் தானே தப்பு பண்ணேன், என்னால் தானே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறான். சரி அட்வைசர் நான் சொன்ன பிற்பாடு வாழ்கிறான். வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ மனைவி வீட்டுக்கு வந்த பிற்பாடு கொஞ்சம் நல்ல புருஷன் மாற்றத்தெல்லாம் பார்த்த பிற்பாடு சூட்கேஸில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பீரோவில் வைக்க ஆரம்பித்த பிற்பாடு ஒரு பழமொழி சொல்ல, வேதாளம் திரும்ப முருக மரத்தில் ஏறின மாதிரி இவர் திரும்பவும் பழைய மாரியே வாழ்க்கை திரும்பவும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்க, ஏன் சொல்கிறேன்னா, இவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாவத்தில் 2 விஷயம் அடங்கியிருக்குது. ஒன்று சுயநலம், இன்னொன்று பெருமை. இவர் வந்து அந்த கவுன்சிலர்கிட்ட போன பிற்பாடு, சார் நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் இப்படி பண்ணணும் போது எதை முன்னிறுத்தி ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார்னா, செல்ஃபிஸ், சுயநலம். ஏன்னா மனைவி வீட்டை விட்டு போயிட்டானா இப்போ யார் சமைக்கிறது, மனைவி வீட்டை விட்டு போயிட்டானா இப்போ யார் துவைக்கிறது, மனைவி வீட்டை விட்டு போயிட்டானா வெளியே தலை காட்ட முடியாது, மனைவி வீட்டை விட்டு போயிட்டானா சமுதாயத்தில் அவமானம், கெட்ட பேர், மானம் போயிடும். அப்போ இதெல்லாம் நினச்சி தான் நம்ம ஆசாமி என்ன பண்ண ஆரம்பித்தார், சார் நான் தான் தப்பு பண்ணேன் அவ கிடையாதுன்னு சொல்லி. ஏன் இதென்னா செல்ஃபிஸ். நீங்கள் நிறைய நேரத்தில் பாருங்க, சில பேர் பாவத்தை ஒத்துக்கிறதே எதின் அடிப்படையில் ஒத்துக்குவாங்கன்னா, சுயநலத்தின் அடிப்படையில் ஒத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அவங்க வழியை போக்குவதற்காக ஒத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். நல்லா கவனமாக கேளுங்க. இதனால தான் குடும்பங்களில் அடிக்கடி பிரச்சனை உண்டாகிறதுக்கு காரணம். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை கூட எடுத்துக்கோங்க. இங்கே உங்கள் குடும்பத்துக்கு வாரம் வரீங்க, ஏதோ சில வார்த்தையில் கேட்கும்போது சரி இப்படி வாழலாம் அப்படி வாழணும்னு சொல்லி நீங்கள் இப்போ முடிவெடுத்து வீட்டில் போய் வாழ்கிறீங்க, திரும்பவும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. பார்த்துருக்கீங்களா? எதனால்? சுயநலம் கொஞ்சம் அடங்கியிருக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த காரியத்தில் நீங்கள் திருந்தணுன்னா முதல்ல நீங்கள் சொல்லணும், இந்த தப்பை என் மனைவிக்கு விரோதமாக நான் பண்ணல, முதல்ல தேவனுக்கு விரோதமாக இந்த தப்பை பண்ணியிருக்கிறேன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை மனைவி கணவனுக்கு விரோதமாக, கணவன் மனைவிக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற காரியம் முதல்ல புரிஞ்சுக்கங்க, நீங்கள் மனிதனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை செய்யலை, முதலாவது தேவன் உண்டாக்குன வடிவமைப்பை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். மனைவியில் அன்பு கூற வேண்டும். கணவனுக்கு தேவன் வைத்திருக்க பெரிய ஒரு திட்டம். ஆனால் கணவன் என்ன பண்ணுறாரு, மனைவியை அன்பு கூறுவதில்லை. அதனால் ஏற்படுற பிரச்சனை தான் குடும்பத்தில். இப்போ மனைவியை அன்பு கூறாமல் போனது தப்பு இல்லை, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாமல் போனதான் முதல் தப்பு. மனைவி வேலை என்ன? புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷனை கனம் பண்ண வேண்டும். இப்போ நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது, கனம் பண்ணாமல் போகும்போது வீட்டில் பிரச்சனையே வரும். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வர எல்லா பிரச்சனையும் என்ன காரணம்? நான் சொல்கிறத கேட்டாளா, நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சாளா, என்னையே கனம் பண்ணுறாளா? கவனமாக கேளுங்க. பைபிளுடைய பர்பஸ் குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷனை கனம் பண்ண வேண்டும். இந்த தேவன் வடிவமைத்த இந்த வடிவமைப்பில் பிரச்சனை உண்டாகுது. இதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. இப்போ நல்ல கவனமாக கேட்கணும். நீங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ விரோதமாக நீங்கள் பண்ணல, முத யாருக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறீங்க? தேவனுக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறீங்க. அப்போ முதல்ல சாரி யார்கிட்ட கேட்கணும்? தேவன்கிட்ட கேட்கணும். அதுதான் அவன் கேட்ட கேள்வி கரெக்டான. இந்த இளையகுமாரன் பண்ணினது சரியான ஒரு காரியம். அவன் சொல்கிறான், நல்லா அழகான ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? என்றைக்கு உங்கள் தப்பை இந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ, அன்றைக்கு தான் சரியான மனம் திரும்புதல். நீங்கள் உங்கள்கிட்ட போய், இல்லைங்க நான் அவங்கள்ட்ட சாரி கேட்டேங்க, நான் இவங்கள்ட்ட போய் சாரி கேட்டேங்க, அது இல்லை. முதல்ல சாரி கேட்க வேண்டியது யாருன்னா தேவன். தேவனுக்கு விரோதமாக நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம்.
தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறோம். முதல்ல தேவன்கிட்ட சாரி கேட்கணும். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாருங்க, ஸ்டீவன் சார்னாக் என்று சொல்லக்கூடிய ஒரு தியாலஜியன், இவர் எப்போதுமே பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக விலைக்கு சொல்கிற ஒரு அருமையான ஒரு தியாலஜியை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரியம் சொல்லும்போது, தேவன் நீதியுள்ளவர், அவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஒருத்தர் அதை மீறும்போது அவர்களுக்குள்ளாக குற்ற உணர்வு வர ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வுன்னா பாருங்கள், தேவன் நீதியுள்ளவர், சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாரு, அதை மீறும்போது குற்ற உணர்வு வருது இல்லைங்களா? இது எப்படிப்பட்ட குற்ற உணர்வு என்றால், நம்ம என்னென்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் படிச்சிட்டாரே, தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டேனே, இனிமேல் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி அது நிமித்தமாக ஏற்படுற ஒரு குற்ற உணர்வு இருக்குது. கவனமாக கேளுங்க. சபையில் கூட பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும்போது இந்த இடத்துல சில நேரத்தில் இருக்குது. தேவன் நீதி உள்ளவர், எல்லாவற்றையும் படைத்தவர், இப்போ நான் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன், இப்போ என்ன செய்ய போகிறாரோ, ஏது செய்ய போகிறாரோ, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஒரு குற்ற உணர்வு, அது ஒரு குற்ற உணர்வு. இது எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு என்றால், பயத்தின் அடிப்படையில் வருகின்ற ஒரு குற்ற உணர்வு. ஹலோ, புரியுதுங்களா? பயத்தினால் வரக்கூடிய குற்ற உணர்வு. இது நிரந்தரமான ஒரு மாற்றத்தை அவனுக்குள் கொண்டு வராது. ஆனால் இன்னொரு குற்ற உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த குற்ற உணர்வு மட்டும்தான் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என்ன குற்ற உணர்வுனா, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, இவ்வளவு செஞ்சுருக்கிறாரு, இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு, ஐயோ நான் இவரை மதிக்காமல் போயிட்டேனே, அவரை கனம் செய்யாமல் போயிட்டேனே என்று சொல்லி அப்படி வரக்கூடிய ஒரு குற்ற உணர்வு. இது நிரந்தரமான ஒரு தீர்வை உங்களுக்குள் கொண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. இன்றைக்கு சபை காலகட்டத்தில் கூட, சபையில் கூட நடக்கின்ற அது காரியங்கள் என்னவென்றால், மக்கள் அநேக நேரத்தில் பயத்தால் தான் அவங்க ஐயோ கர்த்தருக்கு இப்படி பண்ணுறேனே, இப்படி செஞ்சிருந்தே, உங்களுக்கு கர்த்தர் இப்படி பண்ணுறா என்ன பண்ணுறது, அப்படி பண்ணுறா என்ன பண்ணுறது சொல்லி பயத்தின் அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருகிறது. நான் சொல்கிறேன், அது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இன்னொரு காரியம், அன்பின் நிமித்தமாக ஐயோ என்னை உண்டாக்குன தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டேனே, இப்படி ஆக்கிட்டேனே, அப்படி ஆக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அது நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த இளையவனுக்குள்ளே வந்த ஒரு தீர்வு பயத்தின் அடிப்படையில் வந்தது கிடையாது. அங்கே சொல்கிறான் பாருங்க, என்னன்னா படிக்கிறேன் பாருங்களேன், திருப்தியான உணவு 17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனது கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால். அப்பா என்னை எப்படி கவனிச்சார், அப்பா எப்படி நல்லா வச்சுருந்தார், அவர் விட்டு வந்துட்டேனே, அப்பா அங்கே இருக்கிற கூலிக்காரர் கூட அவ்வளோ திருப்தியாக சாப்பிடுவாங்க, நம்ம லைஃப். சரியான ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்ததுனால மாற ஆரம்பித்தார். மூன்றாவது, இந்த மனதில் மூன்றாவது காரியம் என்னன்னா, தேவனோடு மட்டுமல்ல மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவில் கூட பிரச்சனை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. இப்போ அப்பாட்ட தேவன்கிட்ட சரியானா, அடுத்தது யார்கிட்ட தப்பு பண்ணமோ அவங்கள்ட்டையும் சரியாகணும். ஓகேங்களா? புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? தேவன்கிட்டையும் சரியாகணும். சில பேர் நம்ம தேவன்கிட்ட சரியிட்டு விட்டுருவாங்க. இல்லை, நீங்கள் அடுத்தது எந்த மனுஷன் தப்பு பண்ணீங்களோ அவர்களிடமும் நீங்கள் சாரி கேட்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். ஆமென். புரிஞ்சிச்சா? மனம் திரும்புதல் இருக்கின்ற காரியத்தை புரிஞ்சிச்சா? தகப்பன்ட்ட வரும்போது இங்கு பையன் சாக்கு போக்கு சொல்லலை, சுற்றி வளைச்சி பேசலை, 1000 விளக்கங்களை அவன் சொல்லிகிட்டு இருக்கல, கஷ்டத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கல, வந்தோடனே தப்பை ஒத்துக்கிட்டான். அண்ணன் பிடிக்கல அதனால தான் வெளியே போனேன்னு சொல்லலை. வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். என்றைக்கு இந்த இடத்துல வரீங்களோ அதுதான் சரியான மனம் திரும்புதல். ஆமென். புரியுதுங்களா? புத்தி தெளியணும். புத்தி எப்படி தெளிகிறது என்றால், 3 காரியங்களை பேச ஆரம்பித்தோம். அந்த 3 காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற ஒரு காரியம்,
முதல் காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? 3 காரியத்தில் முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, பாவம் என்ற ஒன்று மனிதனுக்குள்ள சுயநலத்தையும் பெருமையும் உண்டு பண்ணுகிறதாக இருக்கின்றது. ஆகவேதான் மனிதன் தேவனோடு தூரமாக இருக்கின்றான். 2வது, இந்த மனம் திரும்புதல் கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடக்கின்ற ஒரு காரியம். கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். 3வது, மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். மனம் திரும்புதல் இருக்கின்ற காரியம். 3வது கவனிங்க, 4 காரியத்தில் 2 காரியம் சொல்லிட்டேன். 3வது விஷயம் என்னன்னா, 3வது மனம் திரும்புதல் இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன? 3வது பாயிண்டில் என்னன்னா 19ஆம் வசனம் 15-19, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அதாவது யூத கலாச்சாரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் வேலை செய்வாங்க. இன்றைக்கு கூட 2 அந்த வேலையை நம்ம ஊர்லேயே இருக்குது. ஒன்று தங்கி வேலை செய்கிறது. ஓகேங்களா? இருக்குதா? நம்ம ஊரில் தங்கி வேலை செய்கிறது இருக்குதா? 2வது டெய்லி லேபர்ஸ், டெய்லியும் போய் வேலை செஞ்சுட்டு வர, அது இருக்குதா? அது இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது இவன் கேட்குற கேள்வி, டாடி என்னை நீங்கள் வீட்டில் கூட தங்கி எனக்கு வேலை கொடுக்காதீங்க, நான் டெய்லியும் வந்து போய் வேலை செய்கிற ஒரு ஆளா என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்ன சொல்ல போனால், நான் உண்டு பண்ணுற நஷ்டத்தை நானே அடைக்கிறேன். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறான்னு? நானே இதை அடைச்சிடுறேன், நானே கட்டிடுறேன். அன்றைக்கு நேரத்தில் கர்த்தர்கிட்ட நம்ம வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏன் பிரச்சனை நானே தீர்த்துடுறேன் ஆண்டவரே என்று வரோம். அதுதான் பெரிய தப்பு. ஆனால் இந்த கதையில் இவன் சொல்லும்போது அப்பா கேட்ட மாதிரியே தெரியல, காதில் வாங்கின மாதிரியே தெரியல. கவனமாக்கலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மதம் என்று சொல்லக்கூடியது எப்போதுமே கடவுள்கிட்ட நீ வரணும்னா நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட வர முடியும். நற்கிரியைகள் செய்தால் தான் நீ கடவுள்கிட்ட வர முடியும். புண்ணியம் செஞ்சால் தான் கடவுள்கிட்ட வர முடியும். இது யோக்கியமாக இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையுமே கொடுப்பார். ஆகவே சபையை மத காலகட்டங்களில் நீ இப்படி பண்ணணும், அது செய்யணும், இதை செய்யணும் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. கவனமாக கேளுங்க, நம்பிக்கை எப்போதும் நம்மை சுற்றியும் இருக்கும் மதத்தில். ஆனால் தேவன்கிட்ட எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி கிடையாது. கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மை சுற்றி கிடையாது, கிறிஸ்துவத்தில் எல்லாம் தேவனை சுற்றி இருக்கின்றது. ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. இப்போ தேவன்ட்டு வரும்போதெல்லாம் நான் சரியாகி, நான் அப்படியாகி நான் அதை பண்ணிடுறேன் கிடையாது. தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கங்களை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய புண்ணியங்களை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகுது. தேவன்கிட்ட வர அணுகுமுறை உங்களை மையமாக வச்சு வரக்கூடாது. தேவன்கிட்ட வரக்கூடிய அணுகுமுறை தேவனுடைய அன்பை சார்ந்து, தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து, தேவனுடைய புண்ணியங்களை சார்ந்து, தேவனுடைய காருண்யங்களை சார்ந்து வர வேண்டும். ஆமென். அப்பா என்றைக்குமே யோசிச்சாரா, வரட்டும், அவன் வந்து காலில் விழுட்டும், கதவை தட்டுட்டும், அவன் சும்மா கதவை தட்டக்கூட, நல்ல வேகத்தில் கதவை தட்டினா தான் கதவை திறப்பேன் அப்படிலாம் அப்பா இங்கே இல்லை. வரான்னு தெரிஞ்ச உடனே அப்பா ஓடுறார், ஓடி கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து, எல்லாமே பரிசை எண்ணங்களுக்கு எதிராகவே அங்கே இயேசு பேசுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ மனம் திரும்புதல் இருக்கின்ற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்மை சார்ந்ததல்ல, எல்லாம் தேவனுடைய இரக்கங்களை சார்ந்தது. கடைசியாக 4வது காரியம், இவன் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் தான் இவனை கர்த்தர்கிட்ட கொண்டு போணுச்சு. இவன் வந்து வேற மாதிரி இருந்தாலும் கர்த்தர்கிட்ட போயிருக்கவே முடியாது. தன்னை சார்ந்து அவன் சாக்கு போக்கு சொல்கிறவனா, நியாயப்படுத்துகிறவனா இருந்தான் என்றால் கண்டிப்பாக அவன் தேவன்கிட்ட வந்திருக்க முடியாது. இந்த கதையை சொல்லும்போது தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இந்த கதையை சொல்கிறவரை இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள பெரிய, இவனுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே பெரிய காரியத்தை பண்ண போகிறார். இவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும்படிக்கே அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிக்கப்பட்டது. ஆமென். இந்த கதையை சொல்ல போகிறவருடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்ற யோசிச்சு பாருங்க. இந்த கதையை சொல்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்துக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு வஸ்திரத்தை போட்டாரே, உனக்கு வஸ்திரத்தை கொடுக்க போகிறேன்டா, ஆனால் நீ வஸ்திரம் போடணுன்றதுக்காக அவர் மேல் இருக்கிற வஸ்திரம் எல்லாம் கழட்டப்பட்டதே.
அவனுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணாரு. அவனுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணுன்றதுக்காக இவர் கசப்பான காடியை குடிக்க ஆரம்பிச்சாரே. பிதாவே, என் தேவனே, என் தேவனை ஏன் கைவிட்டீர் என்று கர்த்தருக்கு கூப்பிடும்போது பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டாரே. ஆனால் இந்த இடத்துல தகப்பன் ஓடி போய் கழுத்தை பிடித்து கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறாரே. எல்லாம் எதுக்குன்னா, எல்லாம் எனக்காக. ஆமென். நான் மனம் திரும்பி அவர்கிட்ட வர வேண்டும் என்பதற்காக தான் இது இயேசு கிறிஸ்து பிதாவுடைய அன்பை அழகாக காண்பிக்கின்றார். அவன் மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க நம்மை சார்ந்தது அல்ல, தேவனுடைய அன்பை சார்ந்தது. புத்தி தெளியணும். நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், இப்படி ஆயிட்டேன், என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கிறேன் என்ற அந்த புத்தி வரணும். உங்களை சார்ந்து வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, சுயநலம் வரக்கூடாது. அதெல்லாம் கீழே தள்ளிவிட்டு தேவனை உங்கள் மனதில் ஏற்றுங்கள். என்றைக்கு தேவனை உங்கள் மனதில் கொண்டு வரீங்களோ அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சுபிட்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். எழுந்ததை பெற முடியுமா? நிச்சயம் பெற முடியும். இவன் பெற்றுக்கொண்டான் எல்லாவற்றுமே. நீங்கள் அவர்கிட்ட வர முடியுமா? நிச்சயம் வர முடியும். மனம் திரும்பினால் வர முடியும். எழுந்து நிற்போம். உங்களுக்கு வாழ்க்கை இருக்குதா? வாழ்க்கை இருக்குது. எப்போ? புத்தி தெளியும் போது, மனம் திரும்பும் போது. மனம் திரும்பினால் வாழ்க்கை உண்டு. மனம் திரும்பினால் நீங்கள் அவரிடம் வர முடியும். மனம் திரும்பினால் நீங்கள் இழந்ததை பெற முடியும். ஆகவே பாவம் அவனை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, சமுதாயத்தை கெடுத்து, சுயநலத்தை கொண்டு வந்து பெருமையை கொண்டு வந்தது. ஆனால் என்றைக்கு புத்தி தெளிந்ததோ, புத்தி எப்படி தெளிஞ்சிச்சு? தன்னை நோக்கி இல்லை, பரத்துக்கு விரோதமாக தப்பு பண்ணினேன் என்கின்ற எண்ணம் உருவானிச்சு பாருங்கள். அன்றைக்கி தான் அவன் லைஃபே மாறுனுச்சு. நீங்கள் கூட என்றைக்கு உங்களை வாழ்க்கை மாறும்னா, எப்போ இந்த தப்பை நான் தேவனுக்கு விரோதமாக செய்தேன் என்ற எண்ணம் வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் மாற முடியும். நான் பண்ணுற தப்பு வந்து ஏதோ ஒரு மனிதனுக்கு விரோதமாக பண்ணப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. தேவன் நம்ம இப்படி உருவாக்கி இருக்கிறாரே, அதுக்கு எதிர்மாறாக நடந்த ஒரு விஷயத்தினால் ஏற்பட்டதுதான் பாவம். பாவம் என்று சொல்லக்கூடியது என்ன? மிஸ் த மார்க்னு. சின்னுக்கு அர்த்தம் மிஸ் த மார்க், குறியை தவறவிட்டது என்ற அர்த்தம், லக்கை தவறவிட்டது என்ற அர்த்தம். என்ன லக்கு? என்னை தேவன் இப்படி வடிவமைத்திருக்கிறார், இந்த வடிவமைப்பை மீறி நான் வேறு லைஃப்பில் போகும்போது தான் நான் பாவம் செய்கிறவனாக மாறுகிறேன். இந்த இளையவன் உணர்ந்தான், என் லைஃபு பன்றிகள் மத்தியில் கிடையாது, என் லைஃப் எங்கள் அப்பாவோடு இருக்கக்கூடியது. இங்கே நான் வந்ததுக்கு காரணம், முதல்ல எங்கள் பரத்துக்கு விரோதமாக தப்பு பண்ணேன், ரெண்டாவது அப்பாவுக்கு விரோதமாக தப்பு பண்ணினேன். தேவ பிள்ளைகள், என்றைக்கு இந்த உணர்வு வருகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் மனம் திரும்புகிறீங்க. மனம் திரும்பிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வந்தாலே நான் சொல்கிறேன், நிரந்தரமான தீர்வை பார்க்க முடியும், நிரந்தரமான விடுதலையை பார்க்க முடியும். ஆகவே தேவன் நோக்கி பாருங்கள். நீங்கள் பண்ணின தப்பெல்லாம் நினைவு கூர்ந்து நான் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் செய்த தவறுகள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக செய்யப்பட்டவைகள். நீங்கள் சொல்லணும், இவனை போல சொல்லுங்கள், உன் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் ஏதோ ஒரு நாள் நடந்துவிட்டு முடிகிற ஒரு காரியம் கிடையாது. மனதிலே தினந்தோறும் நம்முடைய திரும்புதல் உண்டாக வேண்டும். பைபிள் புறப்பட்டிருக்கிறது, அனுதினமும் ஒவ்வொரு நாள் மனம் புதிதாக வேண்டும், மனம் புதிதாகி கொண்டே வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனதில் தவறு செய்கின்றோம். இந்த தவறுலாம் தேவனுக்கு விரோதமாக நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நினைக்கிறீங்களா? தவறு வந்து யாரும் ஒரு மனிதனுக்கு விரோதமாக பண்ணுறீங்கன்னு கிடையாது. இந்த மனம் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த மனதில் தேவனை தவிர மற்ற காரியத்தை நினச்சி, தேவனை தவிர மற்றதுக்கெல்லாம் உள்ள இடம் கொடுக்கும்போது தான் மனம் தவறான பாதையில் போக ஆரம்பிக்கின்றது. மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புவது தான் வாழ்க்கைக்கு முடிவு. மனம் திரும்புவது தான் முக்கியம். மனம் திரும்பாமல் வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போக முடியாது, அப்படியே இருந்துட்டு போக முடியாது. நான் இப்படியே இருந்துறேன், என்னை இப்படியே விட்டுருங்கன்னு கிடையாது. என்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிறீங்களோ அன்றைக்கி தான் வாழ்க்கை உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். நம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள். தேவனுக்கு நேராக உங்கள் மனதை திருப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு புத்தி தெளிஞ்சிச்சோ அன்றைக்கி தான் வாழ்க்கையே மாறுனுச்சு. அவன் புத்தி மட்டும் தெரியலன்னா அப்பாட்ட வந்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசுகிறபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே.
தேவ கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவர் உண்மையான மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதெல்லாம் எங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதுவரை நாங்கள் மேலோட்டமான மனம் திரும்புதலில் வாழ்ந்து விட்டோம். எங்கள் மனம் திரும்புதலில் அநேக நேரத்தில் எங்களுடைய குற்ற உணர்வில் அநேக நேரத்தில் சுயநலமும் பெருமையும் கலந்ததாகவே இருந்து விட்டது. ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக. இனிமேல் அப்படி இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா தவறுகளுமே ஏதோ ஒரு மனிதர்களுக்கு விரோதமாக மட்டுமல்ல, முதலாவது அது உமக்கு விரோதமாக நாங்கள் செய்து விட்டோமே. எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் இங்கே இருக்கிற எங்கள் எல்லாரும் மேலும் வருவதாக தகப்பனே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. தேவனுடைய கிருபையுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. மனம் திரும்புதலின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்வார்களாக தகப்பனே. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மோடு ஒப்புரவாகி சக மனிதர்களோடு ஒப்புரவாகி இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவர் நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எப்படி இந்த இளையவன் ஏராளமான நன்மைகள் மனிதத்தில் பெற்றுக்கொண்டானோ அதே போல் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புதல் அவசியம் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு காண்பித்திருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்முடைய மகிமைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.